ஊரின் சாலையோரத்தில் சோம்பேறித்தனத்திற்கு பெயர் போன ஒரு விவசாயி இருந்தான். அவன் உழைக்காமல் சொகுசாக வாழ வழி தேடினான். ஒரு நாள் தெனாலிராமன் அந்த வழியாக சென்றபோது அந்த விவசாயி ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டு, தெனாலிராமரே, நீங்கள் பெரிய அறிவாளி அல்லவா? உழைக்காமல் வயிறு வளர்க்க ஒரு வழி சொல்லுங்களேன் என்று கிண்டலாக கேட்டான். தெனாலிராமன் புன்னகைத்துவிட்டு, நாளை என் வீட்டிற்கு வா, வழி சொல்கிறேன் என்றான். மறுநாள் அவன் வீட்டிற்கு வந்தபோது தெனாலிராமன் தன் தோட்டத்தில் ஒரு பெரிய வலையை விரித்துக் கொண்டிருந்தான். ராமரே, இது என்ன என்று ஆவலாக கேட்க, இது மந்திர வலை. இதில் தானாகவே கனிகள் வந்து விழும். நீ உழைக்க தேவையில்லை என்றான் தெனாலிராமன். இதை கேட்ட அந்த சோம்பேறி தெனாலிராமன் இல்லாத நேரம் பார்த்து அந்த வலையை திருடிச் சென்று தன் தோட்டத்தில் காட்டினான். ஆனால் பல நாட்களாகியும் ஒரு பழம் கூட விழவில்லை. மாறாக அவன் தோட்டத்தில் இருந்த செடிகளும் நீரின்றி வாடின. பசியால் வாடிய அவன் மீண்டும் தெனாலிராமனிடம் வந்து, மந்திர வலை வேலை செய்யவில்லையே என்று அழுதான். தெனாலிராமன் அவனை தன் தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கே செடிகள் பசுமையாகவும் கனிகள் நிறைந்தும் இருந்தன. தெனாலிராமன் சொன்னான், நண்பா, நான் சொன்ன வலை என்பது திட்டமிட்ட உழைப்பு. நான் வலையை விரித்து பறவைகளிடமிருந்து பழங்களை காக்கவே தவிர பழங்கள் தானாக விழ அல்ல. நீ வலைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மண்ணுக்கும் நீருக்கும் கொடுத்திருந்தால் இன்று உன் வயிறு நிறைந்திருக்கும். உழைப்பின்றி எதுவும் கிடைக்காது என்பதை உணர்ந்த விவசாயி அன்றிலிருந்து சோம்பேறித்தனத்தை கைவிட்டுவிட்டு உழைக்கத் தொடங்கினான்.